அண்ட் எசன்ஸ், அது இருப்பு மற்றும் சாரம் அல்லது சாராம்சம். இது வந்து மெட்டாபிசிக்ஸ்ல இருந்து ஒரு கிளை, பீயிங் அண்ட் எசன்ஸ் அப்படின்றது. இது வந்து ஆரம்ப காலத்துல இந்திய பிரதிபலிப்புகள் ரிக்வேதத்தின் 10வது அதிகாரம் 129ஆம் பாடலில் காணப்படுகின்றன. பிரபஞ்சத்தை தோற்றுவித்த ஒரு மர்மமான ஒன்று பற்றி இது பேசுகிறது. அப்போது இரண்டுமே இல்லை என்று குறிப்பிடுகிறது. இருப்பது என்பது சத், இல்லாதது என்பது அசத். சத்து என்பது இருக்கிறது, இது இன்ஃபைனைட் என்பதிலிருந்து இது பெறப்பட்டது. வெளிப்படையாக இருக்கும் அனைத்து உயிரினங்களும் அவற்றின் வடிவம் மற்றும் பெயரால், நாம ரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதன் மூலமாக இந்த பெயர் வடிவம் இவற்றால் வேறுபடுகின்றன. தெய்வங்கள் வந்து அசத்து என்பதும் இன்னும் வேறுபடுத்தப்படாத பொருள், அதன் பெயர் மற்றும் முதன்மையான பொருள் வடிவங்கள் ஒன்றை வந்து வெளிப்படுகின்றன. மேற்கில் வந்து பெர்மனிட்ஸ் அப்படின்ற ஒரு தத்துவவாதி வந்து அதன் முதல் உயர்நிலையை அடைந்ததின் பிரதிபலிப்பு. இது இருத்தல் மற்றும் தோற்றம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள எதிர்ப்பால் இது வகைப்படுத்தப்படுகிறது. மேலும் ஒரு தெளிவான விருப்பம், ஸ்திரத்தன்மை மற்றும் ஒற்றுமையாக இருப்பது, உண்மையானது எழுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. இந்த சிந்தனை தொடர்ந்து, அதாவது ஒரு தெளிவான விருப்பம், இது ஸ்திரத்தன்மை மற்றும் ஒற்றுமையாக இருப்பது, உண்மையானது எழுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. இந்த சிந்தனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. எவ்வாறு வந்து பார்மெனிட்ஸ் போல இல்லாமல் பிற்கால அரசியல் இயற்கை தத்துவவாதிகள் நமது அன்றாட அனுபவத்தின் பொருட்கள் வெறும் தோற்றங்கள் என்று முடிவு செய்யாதீர்கள். அது மேலை நாடுகளின் முதலில் வந்து பிளேட்டோ தான் இருப்பது என்ன ஒரு படிவம் அல்லது ஐடியாவை ஏற்று, ஆனால் இரண்டையும் வேறுபடுத்துவதன் மூலம் த சோபிஸ்டிக்கல் பதிலளித்தார். இருப்பதன் வடிவம் வந்து அவரின் சொந்த இருப்பை கொண்ட யோசனைகள் மற்றும் இருப்பை மட்டுமே கொண்ட விவரங்கள் பங்கேற்பதன் மூலம். பார்மெனிட்களைப் போலவே படிமங்கள் அல்லது யோசனைகள் நிலையானவை மற்றும் மாறாதவை போலல்லாமல் பார்மெனிட்ஸ் வந்து படிவங்களின் மண்முகத்தன்மை உள்ளது என்று குறிப்பிடுகிறார். பிளேட்டோ வந்து உண்மையில் படிவங்கள் வந்து ஓசியா என்று குறிப்பிடுகிறார். அவருடைய உசியா என்று ஈனையின் தீர்க்கமான உருவாக்கம் பெண்பால் பங்கேற்பிலிருந்து பெறப்பட்ட ஒரு பொருள் ஈனை என்று குறிப்பிடுகிறார். ஓசியா என்பது இஸ் என்பது சரியாக கணிக்கப்பட்டது. இது வந்து உண்மையான மற்றும் முதன்மையான உயிரினம் ஆன்டோஸ் என்று சொல்லப்படக்கூடியது. இது ஏதோ ஒன்று, அந்த அது என்ன, இவ்வாறு பிளேட்டோ வந்து வடிவத்துடன் இருப்பதை சமன் செய்கிறார். இதுக்கு நேர்மாறாக யோசனை அனுபவத்தின் விஷயங்கள் வெறும் சாயல்கள் அல்ல, அல்லது யோசனைகளின் படங்கள் மற்றும் அதனால் அவை முற்றிலும் ஒன்றும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு எவ்விதமான உள்ளார்ந்த ஓசியம் இல்லை. அரிஸ்டாட்டிலுடன் தனிப்பட்ட இருப்பை யதார்த்தத்தின் முன்னுதாரணமாக உயர்த்தி அதை அழைக்கிறார். முதன்மை பொருள் புரோட்டோ ஓசியோ, இரண்டாம் பொருளுக்கு எதிராக இது வெறும் கருத்துரு. அவரை பொறுத்தவரை முதல் பொருள் வந்து ஹைபோடாசிஸ் அல்லது சப்ஜெக்ட் ஆகும், ஏனெனில் அது மற்ற அனைத்து முன்னறிவிக்கப்பட்டவை. அதே சமயம் அது வேறு எதையும் முன்னறிவிப்பதில்லை. பொதுமங்கள், அதாவது கருத்துரு பொருட்கள் வந்து பொதுமங்கள் என்று இருக்கு. அதாவது ஒரே தன்மையுடைய ஒரு கூட்டு பொருளா சொல்லும் போது உலகில் தனித்தனி பொருட்கள் பல உள்ளது, ஆனால் அது நமக்கு தெரியும். அப்பொருள் வந்து பன்மை சார்ந்தவையாக அல்லது கருத்து சார்ந்தவையாக ஒன்று மொத்தமா சொல்லும் போது ஒரு ஒட்டுமொத்த ஒரு பொருளும் கூட்டா சொல்லும்போது அது பன்மை தன்மையோட யூனிவர்சல்னு சொல்லக்கூடிய அந்த பொதுமை தன்மையை வந்து பெற்றுள்ளது. இப்ப பொருண்மை சார்ந்த பொருட்கள், கருத்துரு சார்ந்த பொருட்கள் வந்து தனிமங்கள், அதாவது பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றுக்கு வந்து குணங்கள் உண்டு. அவை வந்து எந்த அளவு, எந்த வடிவம், எந்த நிறம், எந்த இருப்பிடம் கொண்டுள்ளன என்று நாம் வந்து அதை காணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்களுக்கு பொதுவான குணங்கள் இருக்கலாம். ஒரு சில பொருட்களுக்கு வந்து ஒரே குணங்கள் இருக்கும், சிலருக்கு வந்து குணங்கள் வேறுபட்டிருக்கும். இத்தகைய பண்புகள் பொதுமங்கள் அல்லது குணங்கள், அது யூனிவர்சல், அது
ப்ராப்பர்ட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றின் இயல்பு என்னன்னா, உண்மையாகவே உள்ளதா, அவ்வாறாயின் உண்மை அவற்றின் உள்ளமை எத்தகையது, அது இருப்புனா அந்த இருப்பு எத்தகைய தன்மை கொண்டது, இது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு கருத்துருவாகும். இது பற்றி எதிர்மறையான கொள்கைகள் உள்ளன. ஏன்னா ஒன்று பொதுமங்கள் யதார்த்தமாகவே உள்ளன என்று கூறுகிறது. அது ரியலிசம், யதார்த்தமா இருக்கக்கூடிய இந்த பொதுமங்கள். அது அதை மறுத்து பொதுமங்கள் பெயரளவில் மட்டுமே உள்ளன, அது நாமினலிஸ்ட் அப்படின்றவன் சொல்லக்கூடியது. பொதுமங்கள் பெயரளவில் தான் இருக்கு என்று மற்ற கொள்கை, அந்த நாமினலிஸ்ட் என்ற கொள்கை கூறுது. ஏன்னா பெயரளவில் தான் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றுக்கும் அது தனிப்பட்ட இயல்பு இருக்கு. தனிமங்கள் பற்றி ஆராய்கின்ற மெட்டாபிசிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பொருட்களின் இயல்பை அவற்றின் குணங்களையும் ஆய்வதிலும் கருத்தை செலுத்தி அவை இரண்டிற்கும் இடையே நிலவும் உறவையும் ஆராய்கிறார்கள். இப்ப பிளேட்டோ போன்ற மெய்யியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குணங்கள் கருத்துரு பொருட்கள் என்றும் கால இட எல்லை தாண்டி அவை இருக்கின்றன என்றும் அவற்றோடு தனிமங்கள் சிறப்பு உறவு கொண்டுள்ளன என்றும் கூறுவர். டேவிட் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பொதுமங்கள் பல இட எல்லைக்குள் உள்ளன என்று ஏற்றாலும் அதே சமயத்தில் அவை ஒரு பொருள் அல்லது பல பொருட்களை இடம் கொண்டிருப்பதால் மட்டுமே உள்ளன என்பார். அவற்றை கண்டுபிடிப்பது அறிவியலின் பணி என்றும் கூட அவர் கூறுகிறார். வேறு சிலர் தனிமங்கள் என்பவை அவை கொண்டிருக்கின்ற குணங்களின் தொகுப்பே என்று கூறுகின்றனர். கருத்துரு பொருட்களும் கருத்துரும் எல்லா கருத்துரும் ஒரு பொதுத்தன்மையும் ஒரு தனித்தன்மையும் கொண்டிருக்கிறது. எண்கள் பொதுமங்களும் அந்த எண்கள் போன்ற கருத்து பொருட்களும் உள்ளன என்று மெய்யாளர்கள் கூறுறாங்க. அதாவது சிவப்பு என்னும் நிறம், சதுரம் என்ற வடிவம் போன்ற தனி பொருட்களில் இடம் கொள்ள இயலும். அவையே பொதுமங்கள் அப்படின்றது. அது பொதுவா சொல்ல ஒரு நிறம், அது ஒரு வடிவம், அந்த வடிவம் என்ன ஒரு சதுரமாக இருக்கலாம், அது வட்டமாக, அது கோலமாக அது இருக்கலாம். அப்ப அந்த வடிவங்கள் அந்த தனித்தன்மை பொருளுடைய இருப்பு தனித்தன்மையை இந்த விளக்குகிறதாக இருக்கிறது. கருத்து பொருட்கள் என்பது பொதுவாக கால இட எல்லையை தாண்டி உள்ளது. அவை காரணமாக செயல்படுவதில்லை. கணித பொருட்கள், கற்பனை பொருட்கள் மற்றும் கற்பனை உலகுகள் போன்ற கருத்துரு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். கருத்துரு பொருள் வெறும் பெயர்களே என்பது, அதாவது பெயர் கொள்கை, நாமினலிசம் சொல்லக்கூடிய அந்த பெயர் கொள்கையை இந்த கருத்துரு கூறப்படுகிறது. கருத்துரு பொருளும் உள்ளன என்பது பிளேட்டோட கொள்கை. பிளேட்டோ என்ன சொல்றா, இந்த இவ்விரு கொள்கைக்கு இடைப்பட்ட கொள்கை மித்த யதார்த்த கொள்கை, அது மாடரேட் ரியலிசம். அது அதை அரிஸ்டாட்டில் அதை எடுத்துரைக்கிறார். இன்னும் ஒரு கொள்கை கருத்து கொள்கை, அது கான்செப்சுவலிசம் என்று கூட கொள்கைகள் நிலவி வருகிறது. கணித மெய்யியல் துறையில மெட்டாபிசிக்ஸ் உடைய நிலைப்பாடுகள் சிலவற்றை தனதாக்குவது உண்டு. ஏனென்றால் கடவுள் நிலையிலேயோ அல்லது பொருண்மையாகவோ, கடவுளை டிரான்சென்டென்டலி சொல்லக்கூடிய கடவுள் நிலையிலோ பொருண்மையாகவோ மனதளவிலோ பொருட்கள் உண்மையாகவே உள்ளன என்னும் நிலைப்பாடு கணிதத்துக்கும் மெட்டாபிசிக்ஸ்க்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. பிளேட்டோவோட யதார்த்தவாதத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, கணித யதார்த்தங்கள் பொருண்மையற்ற கடவுள் நிலை உலகு சார்ந்தவை. கணித புலனுறவுவாதம் கணித யதார்த்தங்கள் சாதாரண புலனுறு பொருட்கள் போன்றே உள்ளது என்கின்றது. ஆனால் பிளேட்டோ இக்கருத்தை ஏற்கவில்லை. அவர் கூற்றுப்படி எந்த ஒரு புலனுறு பொருளும் ஒரு கணித யதார்த்தத்தை முழுமையாக நிறைவாக வெளிக்காட்ட இயலாது. எந்த ஒரு புலனுறு பொருள் பார்க்கக்கூடிய யதார்த்த உலகில் இருக்கக்கூடிய அது பெர்செப்ஷன்ல நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது.
ஒரு கணித யதார்த்தத்தை முழுமையாக அல்லது நிறைவாக வெளிக்காட்ட இயலாது. எடுத்துக்காட்டா, சதுரம் என்னும் கணித யதார்த்தம் புலனுறு வகையில் சதுரமாக அமைந்துள்ள எந்த ஒரு சதுர வடிவ பொருளிலும் அது தன் முழு நிறைவோடு வெளிப்பட இயலாது. சதுரம்னு சொல்றான், அது ஒவ்வொரு பொருளையும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியாக அது அமைந்துள்ளது. அதை வச்சு இது இதுதான் சதுரம் அப்படின்ற ஒரு முழு நிறைவான ஒரு வெளிப்பாடை கொண்டு வர முடியாது, அது இயலாது. பிளேட்டோவின் கருத்தை நவீன கணிதவியல்ல உறுதிப்படுத்துகிறது. அதாவது நவீன கணிதவியலாளர் பல சிக்கல்கள் மிகு கணித அமைப்புகளை உருவாக்கியுள்ளனர். அவற்றை அப்படியே புலனுறு விகிதத்தில் வெளிக்காட்டும் பொருள் கிடையாது. மூன்றாவது, யதார்த்தவாதத்தின்படி கணித யதார்த்தங்கள் மனதளவில் உள்ளன. ஆனால் மனம் என்பது பொருண்மை பண்புடையது என்னும் பார்வையில் கணிதத்தின் எண்ணிறந்த யதார்த்தங்களை அப்படியே தன்னகத்தை அடக்கிக் கொள்ள மனம் வலுவற்றது. இம்மானுவேல் காண்ட் என்ன சொல்றாருன்னா, இம்மானுவேல் காண்ட் நவீன மெய்யாளர் ஒரு பிலாசபர் என்ன சொல்றாருன்னா, அனுபவத்துக்கு உட்படாத எந்த கணித யதார்த்தமும் இருக்க இயலாது. எல்லாமே இம்மானுவேல் காண்ட் என்ன சொல்றாரு, அதாவது அது இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை அவர் முன்வைக்கிறாரு. அது அனுபவத்தின் மூலமா, அதை உணர்வதின் மூலமா தான் ஒரு பொருளுடைய இருப்பை நம்ம கருத்துருவை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது இந்த அனுபவத்துக்கு உட்படாத எந்த கணித யதார்த்தமும் இருக்க முடியாது, இருக்க இயலாது என்னும் கருத்தை அவர் உள்ளுணர்வு கொள்கை என்ற கருத்தை உடைய உள்ளுணர்வு கொள்கை இம்மானுவேல் காண்ட் ஆதரிக்கிறாரு. மனத்தால் உள்வாங்க முடியாத, உருவாக்க இயலாத எதுவும் உள்ளுணர்வுகளுக்கு எட்டாதது. எனவே இம்முரண்களின் ஒன்றே மெய் என்னும் கொள்கை, லா ஆஃப் எக்ஸ்க்ளூடட் மிடில் என்பதையும், முடிவுறா நிலை இன்ஃபைனைட் மற்றும் முடிவு கடவு எண்களையும் டிரான்ஸ்பரண்ட் நம்பர் இக்கொள்கையெல்லாம் ஏற்பதில்லை. யதார்த்த எதிர்வாதம் கணித பொருளுக்கு எந்த ஒரு யதார்த்த நிலையும் வழங்குவதில்லை. காஸ்மாலஜி அண்ட் காஸ்மோகனி இது அதாவது மெட்டாபிசிக்ஸின் ஒரு பகுதியான இந்த காஸ்மாலஜி அது கால இட அமைவில் அண்டத்தின் முழுமை பற்றி ஆராய்கிறது. வரலாற்றுல படிப்புத்துறை மிக விரிந்த ஆய்வு தளம் கொண்டிருந்தது. பலகாரும் மத கொள்கைகளோடு உறவு கொண்டிருந்தது. பண்டை கிரேக்கர்களும் இந்த அணுகுமுறையை கொண்டிருந்தனர். ஆனா நவீன காலத்தில் இந்த காஸ்மாலஜி வீச்சுக்குள் வராத கேள்விகளையும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகிறது. நவீன காஸ்மாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மதம் சார் பாருலகவியலில், அதாவது ரிலீஜியஸ் காஸ்மாலஜி, அது மதம் சார்ந்த இந்த பாருலகம் தன்னை வேறுபடுத்தி காண்கிறது. ஏனென்றால் அது பாருலகு சார்ந்த கேள்விகளை மெய்யியல் அடிப்படையில் எழுப்பி ஆராய்கிறது. காஸ்மாலஜி தோற்றவியல், அதாவது காஸ்மாலஜியுடைய ஆரிஜின் என்னன்னா, இன்னும் ஆய்வுத்துறை பாருலகம் எவ்வாறு தோன்றியது என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த உலகம் எப்படி தோணுச்சு, எப்படி தோன்றியது என்ற ஆய்வுக்குள்ள போறாங்க. அது எப்படி தோன்றியது, எங்கிருந்து தோன்றியது, எப்படிப்பட்டது, ஒரு கேள்வி தத்துவவாதிகள் எல்லாத்தையுமே ஒரு கேள்வியா கேட்டு அதனுடைய விடைகளை கண்டறிய முயல்கின்றனர். அதாவது இந்த காஸ்மாலஜி எங்கிருந்து தோன்றியது, அதன் முதல் காரணம் யாது, எங்கிருந்து தோன்றியது, அதனுடைய காரணம் என்ன, எல்லா ஒரு விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் எது, அது உள்ளதா, அது உளவாத கட்டாய தேவையா, அந்த காரணம் இருக்குது கட்டாயம் தேவையா. இப்ப கேள்விகள் ஒருமை கொள்கை, அனைத்திரை கொள்கை, விரித்தெழு கொள்கை, அதாவது மோனிசம், பான்தீசம், கிரியேஷனிசம், எமானுசேஷன், இப்படி போன்ற கொள்கைகள் பல்வேறு பதில்களை அளிக்கின்றன. ஆனா அந்த பாருலக அமைய இறுதி மூலப்பொருட்களாக உள்ளவை யாவை? இக்கேள்விக்கு
எந்திர மெய்யியல் பிலாசபிக்கல் மெக்கானிசம், சக்தி மெய்யியல் அதாவது மெட்டாபிசிக்கல் டைனமிசம், பொருண்மை வடிவியல் கொள்கை ஹைலோமார்பிசம், அணுவியல் கொள்கை அட்டாமிசம் ஆகிய வேறுபட்ட பதில்களை தருகின்றன. இப்படி எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒவ்வொரு கருத்துக்களையும் இவங்க சொல்றாங்க. இந்த பார்ல வந்து இருப்பது இறுதி நோக்கம் என்ன? அது ஒரு உலகம் இருக்குன்னா அது ஒரு குறிக்கோள் அது உடையதான், அது இருக்கு. அது என்ன குறிக்கோள உடையதா இருக்கு? அது எங்க தோன்றுச்சு? எப்படி தோன்றுச்சு? அதோட ஆரிஜின் என்ன? அதுக்குடைய காசு என்ன? அது காரணம் எதுவா இருக்கு? அப்ப தோன்றியது எதற்காக தோன்றியது? இப்படி எல்லா கேள்விகளும் கேட்டு அதற்கான பதில்களை கண்டறிய ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். அப்ப இந்த சொல் வந்து அவரை பொறுத்தவரை, அதாவது அரிஸ்டாட்டிலும் தனிப்பட்ட இருப்பை யதார்த்தத்தின் முன்னுதாரணமாக உயர்த்தி அதை ஆய்கிறார். அது முதன்மை பொருள் இந்த புரோட்டோ ஊசியா, இரண்டாம் பொருளுக்கு எதிராக இது வெறும் கருத்துருவா இருக்கு. அவரை பொறுத்தவரை முதல் பொருள் வந்து ஹைபோஸ்டாசிஸ் அல்லது சப்ஜெக்ட் ஆகும். ஏனெனில் அது மற்ற அனைத்தும் முன்னறிவிக்கப்பட்டவை, அது வேற எதையும் முன்னறிவிப்பதில்லை. இருப்பினும் இந்த சொல் வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இல்லை. மேலும் அரிஸ்டாட்டில் இதை பயன்படுத்துகிறார். அரிஸ்டாட்டில் வந்து பயன்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, ஹைபோதாசிஸ் என்பது பொருட்களின் சாராம்சம் டிஎன்ஏக்கு, அதாவது அந்த பொருள் மற்றும் வடிவத்தால் ஆனது. எங்கே வடிவம் என்பது பொருளாக ஆக்குறது, இங்கதான் வடிவம்ன்ற இந்த வடிவத்தை வச்சுதான் இந்த பொருள் அப்படின்ற அந்த பொருள்ன்றத அந்த ஒரு பொருளை ஒரு பொருளை ஆக்குது. இது முதன்மையான ஒரு பொருளின் தன்மை, அதாவது சாராம்சம். அது வந்து ஒரு பொருளை அதுவாக ஆக்குறது. அரிஸ்டாட்டில் இருப்பது வந்து ஊசியா மற்றும் சாரம் இடையே ஒரு சமன்பாடு உள்ளது என்று கணிக்கிறார். அதாவது ஹெலனிஸ்டிக் தத்துவம், பிளேட்டோனிக் கருத்துக்கள் மற்றும் அரிஸ்டாட்டிலியன் சாரங்கள் அல்லது வடிவங்கள் இரண்டையும் நிராகரிக்குது. அப்ப ஸ்டோயிஸ்டிக் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே உள்ளன என்றும், மேலும் இது போன்ற விஷயங்கள் மட்டுமே பாதிக்கலாம் என்றும், எடுத்துக்காட்டா ஆன்மா தெளிவாக பாதிக்கப்படலாம் என்பதால் அவர்கள் ஆன்மாவே சரீரமானது என்ற தலைகீழ் முடிவை எடுத்தனர். இந்த ஆன்மா அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து புலப்படாததா இருக்கு. ஆனா இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த தெரியாத ஒரு விஷயத்தவே இந்த சரீரம் அப்படின்ற இந்த உடல் தான் இந்த ஆன்மா அப்படின்ற ஒரு தலைகீழான ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. அப்ப இதை தாண்டியும் உயிரினங்கள் வந்து மறுப்பு உணரக்கூடிய உலகம் ஸ்டோயிசத்தின் அடிப்படை நிலையாக உள்ளது. இடைக்கால இசையாக இருப்பது, அதாவது முஸ்லிம் தத்துவ ஞானி அபிசன்னா இப்னுசினா இருப்பதற்கு மற்றும் சாரம் இவற்றிற்கிடையே ஒரு முக்கியமான வேறுபாட்டை வந்து தொடங்கினார். அதாவது அவரது ஆய்வறிக்கையில வந்து ஒன்று வந்து இருப்பது என்பது உண்மை என்பதை குறிக்குது. இந்த இருப்பது என்ற உண்மை குறிக்குது. அதே சமயம் சாரம் என்பதையும் குறிக்குது. இப்ப ஒரு பொருள்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய சாரம் அதை சேர்ந்துதான் அது இருக்கணும். அப்படி அது இல்லாம வந்து ஒரு பொருள் வந்து இருக்க முடியாது. அதாவது அந்த பொருள் எப்படின்னா, இருப்பு என்பது என்னன்னா கேட்கின்ற, அதாவது மெட்டாபிசிக்ஸ்ல கேட்கிற அடிப்படையான கேள்வியே என்னன்னா, பண்டைய காலத்தில் வந்து இந்த கேள்விதான் கேட்டுட்டு வராங்க. எடுத்துக்காட்டா வந்து பார்மென்ஸ் என்ன சொல்றாருன்னா, பண்டைய கிரேக்க மெய்யியலாளர் கூறும்போது இருப்பு என்ற இருப்புன்றது ஒண்ணுதான். அந்த ஒண்ணு வந்து மாற்றம் இல்லாதது. இருப்பு வந்து ஒண்ணுதான் இருக்க முடியும். அது மாற்றம் இல்லாதது. இருக்குன்னா அது இருக்கதான் செய்யுது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாறுது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் வந்து பண்டைய காலத்திலேயே அது சொல்லியிருக்காரு. ஆனா காலப்போக்குல வந்து அந்த ஒவ்வொரு பிலாசபியும் மாறி மாறி வந்து இப்ப 20ஆம் நூற்றாண்டு வரும்போது ஹைடகர் அப்படின்ற ஒரு பிலாசபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாலே மெய்யியலாளர்கள் இருப்பு என்பது பார்வையில் வந்து இருப்பு எனும் பார்வையில் யாது என்னும் கேள்வி மறந்துவிட்டு இருப்புகள், அதாவது எக்ஸிஸ்டிங் திங்ஸ், அந்த பீயிங்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த எக்ஸிஸ்டிங் திங்ஸ் பற்றி கவனம் செலுத்தி விட்டனர். ஆனா அது கூட இருக்கிற அந்த எசன்ஸ் அப்படின்ற அந்த சாரத்தை பத்தி அவங்க வந்து யாரும்
யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த யதார்த்தத்தின் அடிப்படையான அமைப்புகளை வந்து வரிசைப்படுத்தும் பட்டியல் இது இருப்பியல் பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டாலஜிக்கல் கேட்டலாக் ஆகும். இந்த இருத்தல் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருத்தல் என்பது பைநிலையாக ப்ரெடிகேட்டா கூறலாமா என்னும் கேள்வி தொடக்க நவீன காலத்திலிருந்து ஏர்லி மார்னிங் பீரியட்லயே இந்த ஆய்வு வந்து உட்படலாயிற்று. ஆனா குறிப்பா வந்து கடவுள் இருக்கிறார் என்று நிலைநாட்டும் முயற்சியில் இப்பார்வை வந்து தொடர்புடையது. அதாவது இந்த இருப்பு அப்படின்றத வந்து எது மூலமா எப்படி வந்து சொல்றாங்கன்னா, இந்த இருப்பு உலகம் இருக்கா, அது கடவுள் இருக்காரா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அப்ப இருந்தே வச்சுட்டு வராங்க. முதல்ல வந்து உலகம் இருக்கா, இப்ப ஆரம்ப காலத்துல வந்து இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்ப உலகம் வந்து எதனால உண்டாச்சு, உலகம் இருக்கா, அது இருக்குன்னா வந்து எதனால உண்டாச்சு. அப்ப இவங்க ஒவ்வொரு பிலாசபரும் வந்து ஒவ்வொரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இது வந்து நீர்னால நீர்னாலதான் உண்டாயிருக்கு, அப்புறம் நெருப்புனால உண்டாயிருக்கு, அது காற்றுனால, அப்படி ஒவ்வொரு இந்த 5 எலிமெண்ட்ஸ்னாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எலிமெண்ட் சொல்றாங்க. சிலர் வந்து இந்த அணுக்கள் மூலமா உண்டாயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்ப இதனாலதான் உலகம் உண்டாயிருக்கு. உலகம் உண்டாயிருக்குன்னா அப்ப இந்த உலகம் வந்து இது மாறக்கூடியதா, மாற முடியாததா, இல்ல அப்படியே இருக்கக்கூடியதா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தது. அப்ப ஒரு இவர் வந்து பெர்மனன்ஸ் வந்து வந்து இருக்கதான் செய்யுது, அப்படியேதான் இருக்கும், அது வந்து மாறாது, மாறக்கூடியது இல்லை, அது அப்படியே இருக்கக்கூடியதுதான் சொல்றாரு. அப்ப வெறும் இருப்பு அப்படின்றது இல்லாம இவரு ஹைடகர் எப்படி சொல்றாருன்னா, வெறும் இருப்பு மட்டும் இருக்குன்னே நம்ம சொல்லிட்டே அப்படி போறோம். அது சார்ந்து இருக்கிற அந்த எசன்ஸும் இருக்கு, அதனுடைய சாரம் இருக்கு. அந்த சாரத்தை வந்து யாருமே அதை வந்து கவனிக்கல. நம்ம பழைய அந்த பிலாசபர்ஸ் எல்லாமே அதோட பின்னாடியே போயிட்டு இப்படியே தான் இருந்திருக்காங்க. இப்ப அதுக்கு பின்னாடி இது இருக்கு, ஏன் இது விட்டு போச்சு, அதனுடைய தொடர்புடைய அந்த சாரத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்ப ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இருத்தல் வந்து பயனிலையா போறது கூட அந்த காலத்துல வந்து கேள்வி நவீன காலத்திலே தொடங்கிட்டு இருக்கு. ஆனா கடவுள் இருக்கிறாரா என்ற நிலைநாட்டு முயற்சியில வந்து இப்பாரு கடவுள் இருக்காரா நிலைநாட்டா. அப்ப சிலர் வந்து கடவுள் இருக்காரான்னு வந்து அவர் இருப்ப வந்து நிலைநாட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்க. இப்ப கடவுள் ஏற்றுக்கொள்ள கொள்கையை உடையவர்கள், அது வந்து ஒரு இறை கொள்கை இருக்கு, ஓரிரை கொள்கை அல்லது பல இறை கொள்கை. அப்போ ஒவ்வொரு சமயங்கள்லையும் வந்து ஒவ்வொரு இறை கொள்கை வந்து பின்பற்றப்படுகிறது. ஒரு கொள்கை வந்து ஒரே ஒரு கடவுள் தான். அப்ப சில இதுல வந்து நிறைய கடவுள்கள் இருக்காங்க. சிலதுல வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டு அப்படின்னா நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அப்புறம் சிறு தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி நிறைய கடவுள்களும் உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல ஜீவ்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கடவுள் தான். அப்ப யூதர்கள் வந்து ஒரு கடவுள் தான் அப்படின்னாங்க. இப்ப அந்த காலகட்டத்துல இருக்கும்போது இப்ப இறைவனுடைய இந்த ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்து இந்த இறை வழிபாடு, இறை இருப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து அதை இறையேற்பை எப்படியாவது அவங்க சொல்லணும்ன்ற முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க. ஒரு பொருள் உள்ளது என்னும் கூற்று வந்து அப்பொருள் யாதுன்னா அது பொருளுடைய சாரம் என்ன, அதோடைய சாராம்சம் என்ன என்னும் கூற்றிலிருந்து வேறுபடுத்தப்படுகிறது. இந்த இரு கூற்றுகளும் தமக்குள் கொண்டுள்ள ஒற்றுமை, உறவு, வேற்றுமைகள் பற்றிய ஆய்வினை அரிஸ்டாட்டில் தமது மெட்டாபிசிக்ஸில் மேற்கொண்டார். இப்ப அரிஸ்டாட்டில் வந்து பல துறைகள்ல வந்து அவரு திறமையானவராக இருந்திருக்கிறார். அதுல பயாலஜிக்கல்லையும் இருந்திருக்காரு, பிலாசபில இருக்கிறாரு, லாஜிக்கல இருக்காரு, இப்படி பல விஷயங்கள்லாம் தெரிந்த ஒரு பிலாசபர். அவர் வந்து இந்த விஷயத்தையும் எடுத்து ஆராய்கிறார். அதுக்குள்ள ஒற்றுமை, உறவு, வேற்றுமை எல்லாவற்றையும் வந்து அவர் ஆய்வுக்குட்படுத்துகிறார். அப்ப அவருடைய புத்தகத்துல வந்து எழுதுறாரு இந்த விஷயத்த. அதை பற்றி விரிவான ஆய்வை மேற்கொண்டு மற்றொரு 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற பாரசீகமான அது இபின் சீனா என்பவர் வந்து இந்த ஆட்சியை மேற்கொண்டார். யாது என்பது இன்றி உள்ளது என்பது வெறுமையாக தோன்றுவதால் ஹெகல் போன்ற மெய்யியலாளர்கள் அதை ஒன்றுமில்லாமையாக கருதுகிறார்கள். யாது என்பது இன்றி உள்ளது என்பது வெறுமையாக தோன்றுது. அது யாருன்னு என்ன இல்ல இருக்கு அப்படின்னா இப்படி என்ன இருக்கு, என்னவா இருக்கு, அப்படி எதுவுமே இல்லாம இருக்குன்னா அது ஒரு பொருளற்ற ஒரு தன்மையா, ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு தன்மையா வந்து சொல்லக்கூடியதா இருக்கு.
முஸ்லிம் தத்துவ ஞானி அபிஷன்னா, அதாவது இப்னு சினா வந்து இருப்பதற்கு வந்து இருப்பதற்கு வந்து சாரம் அப்படின்ற ஒரு சாரம் வந்து இருக்கணும். எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு பொருளும் அதுபடி பொருளோட அதோடைய அடிப்படையான ஒரு குணாதிசயம் குணங்கள் அது வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது வந்து அது ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அப்ப இருக்குன்றத வந்து அது மூலமா தான் சொல்ல முடியுது. ஒரு உயிரினத்தின் இருப்பு என்பது வந்து சில குறிப்பிட்ட உயிரினங்களில் செயல்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்றது வந்து எப்படி அப்ப ஒரு பொருள் அதான் இருக்குன்னா இருக்கு. அதனுடைய செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய செயல் அதனுடைய இயல்பு இயல்பு அதனுடைய செயல் இதை வச்சுதான் அவருடைய இருப்பு என்பது இருப்பு என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதன் சாரத்தின் சொத்து மற்றும் அது ஒரு விபத்து போன்ற அதன் சாரத்துடன் தொடர்புடையது இல்லாவிட்டாலும் திட்டவட்டமான ஒன்று மறுபுறம் சாரம் அதன் சொந்த மதிப்பை கொண்டுள்ளது. அது அலட்சியமாக உள்ளது. அதாவது உலகளாவிய அல்லது தனித்துவம் போன்ற தீர்மானங்கள் மற்றும் மன அல்லது உண்மையான வழிகள் மற்றும் வழிகள் இருக்க முடியும். எனவே சாரமும் இருப்பும் வேறுபட்டது. இந்த சாரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொருளுடைய இருப்பு இருக்கு. அதே சாரமும் இருக்கும். அப்ப அதுவும் இதுவும் வந்து வெவ்வேறு நிலையில இருக்கு. இது பொருளுக்கான ஒரு தன்மை. இது வந்து ஏன் எதுக்குன்ற கேள்விக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கக்கூடியதா அது இருக்கு. அப்ப உலகளாவிய தனித்துவம், அதாவது இந்த உலகளாவிய அல்லது தனித்துவம் போன்ற தீர்மானங்கள் வந்து மன அல்லது உண்மையான வழிகள். சில விஷயங்கள் வந்து மெட்டாபிசிக்ஸா, சில விஷயம் பிசிக்கலாவும் இருக்குது. சாரம் வந்து இருப்பது வந்து வேறுபட்டது. விபத்து பற்றிய இந்த போதனை படைக்கப்பட்ட உயிரினங்கள் இருப்பு அல்கசிஸ் அல் கசாலி மற்றும் மோசஸ் மைமோனிடிஸ் ஆகியோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தகுதி வாய்ந்த இருப்பு என்பது விபத்துக்கள் இருப்பதன் உள்ளார்ந்த மற்றும் அமைப்பு கோட்பாடுகள் சாத்தியம் மற்றும் காரணம் உள்ளவர்கள் தகுதி இல்லாமல் இருப்பதற்கான எடுத்துக்காட்டுகள் கடவுள், தேவதைகள் மற்றும் ஜட உயிரினங்கள். அதாவது கடவுள் அப்படின்றது வந்துன்னா ஒரு தூய்மையான மற்றும் தடையற்ற செயலாக இருக்கிறது. இப்ப இவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா கடவுள் அப்படின்ற வந்து ஒரு காட், அதாவது ஒரு யதார்த்த நிலையை விட்டு அவங்க கடந்த ஒரு நிலையில வந்து இருக்கக்கூடியது கடவுள். அவர் வந்து ஒரு தூய்மையானவர், தடையற்ற செயலாக இருக்கிறார். அது தூய்மையானவராக இருக்கார். யதார்த்த உலகத்துல அவர் வந்து யதார்த்த உலகத்தோடு சேர்ந்து அப்படி இல்லாம அவர் வந்து தனித்துவமா தனியா இருக்காரு அப்படின்றது ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப தேவதைகள் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, மற்றும் அது செயல்கள் ஆனவை அப்படின்றது. இந்த உயிரினம் வந்து ஆற்றல், பொருள், வடிவம், வரிசைகள் ஆகியவற்றால் ஆனவையாக இருக்கிறது. எனவே சாரம் வந்து 3 குறிப்புகளை கொண்டுள்ளது. அது கடவுள் வந்து சாரம் வந்து தூய்மையான செயல், தேவதைகள் சாரம் வந்து வடிவம் உள்ளது, ஜட உயிர்கள் சாரம் வந்து ஆற்றல் மற்றும் வடிவத்தால் ஆனது அப்படின்ற கருத்து அதனுடைய தன்மையை காட்டுவதாக இருக்குது. உயிர் கடவுள்னா கடவுள் மனிதனும் ஒன்றா அப்படின்னா அது இல்லை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு உயிர்த்தன்மை இருந்தாலும் கடவுள் அப்படின்றவர் வந்து இந்த யதார்த்த உலகத்தை விட்டு அவர் அப்பாற்பட்டு நிற்கிறார். அவர் வந்து தூய்மையானவர், தடையற்ற செயலுடையவர், அவரை வந்து எல்லாம் அறிந்தவர். இப்படி பல சமயங்கள்லயும் அந்த சமயத்திற்கு ஏற்ப கடவுளை வந்து ஒரு உருவகப்படுத்தி வைத்துள்ளனர். அப்ப அந்த கடவுள் வந்து இப்ப தேவதைகள்னு சொல்லும்போது அதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அது உருவம் இருக்கு, அது செயல், அதை வச்சு அதனுடைய தேவதைகள் அப்படின்னு சொல்றோம். கடவுள்னா இப்படிதான் இருப்பாரு, தேவதைகள்லாம் அப்படிதான் இருக்கும். உயிரினங்கள் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும். அந்த உயிரினங்கள் எப்படி இருக்கும்? அதுக்கு ஆற்றல் இருக்கும், வடிவம் இருக்கும், செயல் இருக்கும். இந்த மாதிரி யதார்த்த உலகத்துல இவங்க நடமாடிட்டு இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த உயிரினங்களுடைய இயல்பா இருக்கு. இந்த சாரம் வந்து 3 குறிப்புகளையும் கொண்டுள்ளது. கடவுள் இந்த சாரம் 3க்குமே என்ன இருக்குன்னா கடவுளோட சாரம் தூய்மையும், தேவதைகளோட சாரம் வடிவமும், உயிரினங்களோட சாரம் வந்து ஆற்றல் வடிவத்தால் ஆன 2 எல்லாரோட தொடர்புடையதும் வடிவம் பொருளுடன் தொடர்புடையதாக இருக்குது. விவேகமான தரவுகளான நுண்ணறிவு சாரங்கள் தூய்மை மற்றும் எளிமையான சாரங்களாக பிரிக்கப்படுகின்றன. சாரம் வந்து அது வித்தியாசம் வந்து அதற்கு உள்ளது.
எஸ்ஸே என்பது வந்து ஒரு இருப்பின் செயல். அது இருப்பின் செயல் வந்து ஒரு சாரத்தின் செயல். கடவுளின் இசை என்பது தூய்மையான செயல். தேவதைகள் இது வடிவத்தால் வரையறுக்கப்பட்ட செயல். ஜட உயிரினங்கள் இது சாரத்தால் வரையறுக்கப்பட்ட செயல். அது ஒரு வரையறுக்கப்பட்ட சாராம்சம் அல்ல, ஆனால் அது இயற்றப்பட்டது. அதை வந்து எல்லாம் வந்து இசை என்பது அதோடைய இருப்பது எசன்ஸ், அந்த செயல், ஒரு இருப்பின் செயல். அது இருப்பின் செயல் வந்து ஒரு சாரத்தின் செயல். அதுதான் இந்த எஸ்ஐ அப்படின்ற வார்த்தை வந்து வேர்டு வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ எஸ்ஐ என்பது ஒரு தூய்மையான செயல். கடவுளன்னு சொல்லும்போது, கடவுள் அப்படின்ற ஒரு சொல்லும்போது ஒரு தூய்மையான அப்படின்ற அந்த சாரம் வந்து அதோட இருக்கிறது. தேவதைகள் வந்து இது வடிவத்தால் வரையறுக்கப்பட்ட செயல். வடிவம் தேவதைக்கு ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்றது. உயிரினங்கள் ஜட உயிர், உலகத்துல உள்ள உயிரினங்கள் எல்லாம் வந்து ஒரு சார்த்தால் வரையறுக்கப்பட்ட செயல் தான். அது வரையறுக்கப்பட்ட சாராம்சம் அல்ல, ஆனால் அது இயற்றப்பட்டது, அது ஒரு உருவாக்கப்பட்டது. அது இயற்கையிலேயே அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாம சொல்லக்கூடியது இல்லை. இது வந்து அப்படி ஒரு மாறி வரக்கூடியது. அதாவது அது இயற்றப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டது. புதுசா இருந்தது, ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்லாம உருவாக்கப்பட்டது. இப்ப நவீன காலம் வந்து முறிவு மற்றும் நொதித்தல். அதாவது அரிஸ்டாட்டிலின் தலை சிறந்து சப்ளேஷனை தாமஸ் தனது தத்துவத்தில் அடைந்தார். அதாவது அரிஸ்டாட்டில் இந்த மெய்யியலாளர் வந்து 3 கிளையில பிரிக்கிறார். அது மேற்கத்திய மெய்யியல் வழக்கத்தில் உள்ளது, மேற்கத்திய மெய்யியல் வந்து வழக்கத்தில் உள்ளது. அக்கிளையில் அதாவது இருப்பியல், இயற்கை இறையியல், பொது அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இத்துறை வந்து இருப்பு, அதாவது பீயிங், இருத்தல், அது எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் என்ன என்பதை ஆராய்கிறது. இருப்பியல் ஆண்டாலஜி வந்து இருத்தலையும் இருப்பும் இருத்தல் அப்படின்றத பற்றி என்ன அப்படின்றத ஆராய்கிறது. இயற்கையில் மற்றும் மனதில் உள்ள பொருட்களை வரையறுப்பதும் வகைப்படுத்துவதும் அவற்றின் உடைமைகளின் இயல்பை எடுத்துரைப்பதும் மாற்றத்தின் இயல்பை விளக்குவதும் இருப்பியலின் பயன்களாகும். இயற்பியல் வந்து இந்த மாதிரி ஒரு வரையறைகளையும் வகைப்படுத்துவதையும் அந்த உடைமைகளை வந்து இயல்பை எடுத்துரைப்பதாகவும் மாற்றத்தினுடைய இயல்பை விளக்குவதாகவும் அமைந்துள்ளது. அப்படிதான் அதனுடைய பணியாக இருக்கிறது. ஒரு கிரகணம் மற்றும் முறிவு அவரது எதிர்களில் கைகளில் மட்டுமல்ல, அவருடைய சொந்த கைகளிலும் சீடர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் நவீன மேற்கத்திய தத்துவம் பூமிசத்தை பெறவில்லை. இக்காலத்துல வந்து ஸ்காலஸ்டிசத்தால் குறிப்பிடப்படும் முறிவு என தொகுப்பு மேக்லின்டர் கூட குறிப்பிட்டுள்ளார். நவீன பகுத்தறிவாதம் பிற்பகுதியில் இருந்த ஸ்காலஸ்டிசத்தின் முதல் உறவினர். டேகார்ட்ஸ் தத்துவத்திற்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும் முறையான முயற்சியில் ஈடுபட மறுக்கிறார். அப்ப ஆண்டாலஜி இன்னும் வந்து அவரது காக்கிட்டோ இருப்பு பற்றிய சில அனுமானங்களை கொண்டுள்ளது. அது காக்கிட்டோ கோசம் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையில வந்து கொடுக்கிறாரு. அவர் வந்து அவருடைய இருப்பை, அதாவது இருக்கிற அது இருப்புன்றது வந்து இருப்பை நிலைப்படுத்துறது. அதாவது இருப்பு முதலில் சொந்தம் இருப்பு சிந்தனை செயல்திறனில் உள்ளுணர்வு உறுதியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பிலி உலகத்தின் விஷயங்கள் இறுதியில் கடவுளின் உண்மை தன்மையால் மட்டுமே உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அதாவது இந்த இத்துறையில வந்து கடவுள் பற்றி மனித பகுத்தறிவு அறியக்கூடும் கூறுவதை எடுத்துரைக்கிறது. இத்துறை ஆயும் சில பொருட்கள் வந்து சமயம், மதம் என்றால் என்ன, உலகு என்றால் என்ன, பரம்பொருள் உள்ளதா, படைப்பு என்றால் என்ன, மனித குலத்தின் சமயம் சார்ந்த எப்பொருள்கள் தாக்கம் கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வுலகில் துன்பம் ஏன் உள்ளது, இந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதிலளிக்கக்கூடியதான் இந்த இந்த இருப்பு வந்து வருது. இந்த இருப்பு கொள்கை வந்து காணப்படுகிறது. இத்துறை வந்து ஆய்வுகளுக்கு அடிப்படையாக தத்துவமாக ஆராய்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் வந்து ஒரு நேரத்தில் ஒரு பார்வையில் ஒன்றாக இருக்கும்போது வேறொன்றாக அதே நேரத்தில் அதே பார்வையில் இருத்தல் இயலாது. ஒரு பார்வையில ஒரு பொருள் இப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான். இது இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியான ஒரு பொருளா காட்சியில இருக்க முடியாது. இது அரிஸ்டாட்டில் வந்து முரண்பாட்டின்மை தத்துவம், லா ஆஃப் நான் கான்ட்ராடிக்ஷன் என்று அழைத்தார். இத்தத்துவம் வந்து மெய்யியல் ஆய்வுகள் அனைத்திற்கும் அடிப்படை போன்றது என்று அவர் கூறினார்.
அரிஸ்டாட்டில் முதல் மெய்யியல் ஃபர்ஸ்ட் பிலாசபி என்று அழைத்த இந்த பொது அறிவியல் இருப்பு என்னும் பார்வையில் யாது என்னும் பொருளை ஆகிறது. அதாவது எல்லா அறிவு துறைகளுக்கும் அடிப்படையான கேள்விகள் அங்கு எழுப்பப்படுகின்றது. காரண காரியம் இருத்தமை சப்ஸ்டன்ஸ் வகைகள் கூறுகள் முடிவுரை போன்றவை இத்துறையில் ஆய்வுப் பொருள்கள் ஆகும். மிகவும் பரிபூர்ணமான கடவுளின் இயல்புக்கு அவசியம் ஹாப்ஸ் சாராம்சம் மற்றும் பொருள் போன்ற அனைத்து மனோதத்துவ கருத்துக்களையும் பயனற்ற மற்றும் மிதமிஞ்சியதாக நிராகரிக்கிறார். மேலும் அரிஸ்டாட்டிலின் வரையறைகள் பெயர்கள் பொருட்கள் அவை அல்ல என்று அவர் கருதும் போது அவருடன் முறித்துக் கொள்கிறார். அதாவது அரிஸ்டாட்டில் வரையறைகள் பெயர்கள் பொருட்கள் அல்ல என்று அவர் கருதும் போது அவருடன் முறித்துக் கொள்கிறார். அப்போ ஒரு பொருளின் நிறம் எடை போன்றவையே அதற்கு ஒரு குறிப்பிட்ட உரிமை அளிக்கிறது. அதாவது ஒரு பொருள் இந்த நிறம் இருக்கு, இந்த எடை இருக்கு, அப்ப அதற்கு ஒரு குறிப்பிட்ட உரிமை அளிக்கிறது. பெயர் அதன் பெயரளவு சாரம். எங்கள் கருத்துக்கள் அனைத்தும் அதனுடன் தொடர்புடையவை என்பதை ஹியூம் ஒப்புக்கொள்கிறார். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பொருளுடைய வடிவம், ஒரு பொருளுடைய எடை, பொருளுடைய நிறம், அதனுடைய குணம், அதாவது அதனுடைய தன்மை, இதெல்லாம் வச்சுதான் ஒரு பொருளுக்கான இருப்பு அதே மதிப்பு குறிப்பிடப்படுகிறது. பெயர் அதன் பெயரளவு சாரம். எங்கள் கருத்துக்கள் அனைத்தும் அந்த தொடர்புடைய என்று ஹியூம் ஒப்புக்கொள்கிறார். அது சரிதான். மிக சரியான யோசனை மற்றும் இருப்பதற்கான உறுதி இருப்பினும் நமக்கு வெளியே உள்ள உண்மை தொடர்புடையது. அதாவது மிக சரியான யோசனை மற்றும் இருப்பதற்கான உறுதி இருந்தாலுமே நமக்கு வெளியே உள்ள உண்மை தொடர்புடையதா இருக்கு. உணர்தல் இறுதியில் நம்பிக்கையின் ஒரு பொருள் மட்டுமே. உணர்வு இறுதியில் நம்பிக்கையின் ஒரு பொருள். உணர்தல் என்ன? இப்போ அத இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு பொருள் பார்க்குற பொருளா இருந்தா இந்த பொருள் இதுதான் நம்ம காட்ட முடியும். அப்போ உணர்ற பொருளை அவங்க உணரும் போது மட்டும்தான் அது தெரியும். உணரலைன்னா அது தெரியாது. உணராத பொருள், இப்ப கடவுள் இருப்பை உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். கடவுள் பார்க்குறவங்களுக்கு கடவுளை காட்டினா எப்படி காட்ட முடியும்? அப்ப கடவுளுடைய இருப்பை உணர்ந்து கொள்கிறவர்களால மட்டுமே கடவுளின் இருப்பை உறுதிப்படுத்த முடியும். அது உணர்வில்லாதவர்கள் கடவுளின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியாது. மிகச்சரியான யோசனை, அதாவது உணர்தல் இறுதியில் நம்பிக்கையின் ஒரு பொருள். அது இருக்குன்னு நம்பினா கடவுள் இருக்காருன்னு நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்காரு. இல்லை அப்படின்னா இல்லை. கல்லை பார்த்து கடவுள் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது கடவுள். இல்லைன்னா வெறும் ஒரு பொருளாக பார்ப்பவர்களுக்கு அது கல்லாக மட்டுமே அது தோன்றுகிறது. அல்லது பொருளை பொறுத்தவரை அது ஒரு பொருளாக மட்டும்தான் தோன்றும். இப்ப சமகால காலம் இருத்தல் மற்றும் சாரத்திற்கு அப்பால் என்ற கேள்வியின் பெரும் மறு எழுச்சி நிச்சயமாக தத்துவத்தில் நடைபெறுகிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் பண்டை காலத்துல நிலவுகின்ற விவாதங்கள் அதை தாண்டி அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அதனுடைய சில கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் சில கொள்கைகள் மறுப்பதாகவும் சில கொள்கைகள் அறகுறையாக ஏற்றுக்கொள்வதாகவும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியாகவும் இருக்கின்ற காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடியவர்கள் புதுவிதமான கொள்கைகளை அவர்கள் இப்போ கொண்டு வருகிறார்கள், கொடுக்கிறார்கள். இப்போ மார்டின் ஹைடகர் ஹஸ்ஸலின் மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர்கள் ஒருவர். அவரது அசல் தன்மை கொண்டது. அதாவது ஹஸ்ஸலின் நிகழ்வை ஏற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவதில் தூய்மையான அரிதான உலகத்திற்கு அல்லது சாராம்சங்கள் உண்மை உலகத்திற்கு அதன் அனைத்து தற்காலிக உறுதி மற்றும் உறுதியான தன்மையிலும் ஹைடகரின் முழுமை இருப்பது பற்றிய கேள்வியுடன் தத்துவம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஹைடகர் ஹுசல் அப்படின்றவர் அவர் பினோமினாலஜி என்ற தத்துவத்தை அவர் சொல்றாரு. அவரு சொல்லக்கூடிய தத்துவம் அப்படின்னா அவர் அப்படி எதுவுமே இல்லாம ஒரு பிளாங்கா இருக்க ஒரு இடத்துல
ஒரு வந்து அதாவது காரண காரியம் அப்படின்றது இதனால இது ஆச்சு இதனால இது ஆச்சு அப்படின்னு ஒரு சொல்லாத அளவுக்கு யதார்த்த உலகத்துல யதார்த்த மனதுல தோன்றக்கூடியது அல்லது அப்படியே அந்த பின்னாம அந்த இயற்கையா ஒரு நிகழ்வு இயற்கையா அப்படியே என்ன தோணுதோ அப்ப நம்ம இது தோணையும் இது தப்பு இது சரி அப்படின்னு நம்ம தோணாத அளவுக்கு இது என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்றது அந்த நிகழ்வு அதாவது நிகழ்வு தான் அதோடைய இதுவே. அப்ப இந்த பினாமினாலஜி அப்படின்ற தத்துவத்தை உடையவர் செல் அவர் வந்து பயன்படுத்த தூய்மையான அரிதான உலகத்திற்கல்ல சாராம்சங்கள் ஆனால் உண்மை உலகத்திற்கு அதன் அனைத்து தற்காலிக மற்றும் உறுதியான தன்மையிலும் ஹைடகரின் முழுமை இருப்பது பற்றி கேள்வியுடன் தத்துவம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கேள்விகளால இந்த தத்துவங்கள் இப்படிதான் அப்படின்றத புரிந்து கொள்ள ஒரு முடிகிறது. இருப்பது என்பது மற்றும் நேரம் டேசின் என்ற குறிப்பிட்ட உயிரினத்தை ஆராய்வதன் மூலம் இருப்பது என்பது அர்த்தத்தை விளக்க முயல்கிறது. அதாவது ஒரு பொருள் இருக்கு அல்லது உயிரினம் இருக்கு அப்படின்றது சில உயிரினங்கள் வந்து இப்போதைக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா முன்னாடி இருந்திருக்கு அப்படின்றது வந்து சில ஆய்வுகள் மூலம் அந்த உயிரினங்களின் இருப்பை வந்து அறிந்து கொள்கிறது. பழங்காலத்துல வந்து இந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளங்கள் அப்படி இருப்பு அந்த இருத்தல் நிலை வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால இப்ப அவங்க இந்த விலங்குகள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்துச்சு ஆனா இப்ப அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வழியா இருக்குது. இந்த இருப்பது பற்றி இந்த மற்ற உயிரினங்கள் மீது இந்த உயிரினத்தின் இருப்பு அக்கறைக்குரியது என்ற உண்மையை கொண்டுள்ளது. அதாவது சமகாலத்துல வந்து அந்த டேசின் என்ற குறிப்பிட்ட உயிரினத்தை ஆராய்வதன் மூலம் அது இருப்பை வந்து அர்த்தத்தை விளக்க முயல்கிறது. அந்த விசேஷம் வந்து மற்ற உயிரினங்களின் மீது டேசின் என்பது இந்த உயிரினத்தின் இருப்பு அக்கறைக்குரியது என்ற உண்மையை வந்து கொண்டுள்ளது. மீண்டும் சாரத்திற்கும் இருப்புக்கும் இடையே கடுமையான வேறுபாட்டை டேகார்ட்ஸ் வலியுறுத்துகிறார். இவர் வந்து பெர்னிட்ஸ் வந்து சொல்ற ஒரு காரணம் பொருள் இருப்பு இது மட்டும்தான் பொருள் இருக்காது மாறாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு இதுல சாரங்கள் இருக்கு சாரத்திற்கும் இருப்புக்கும் இடையே வந்து கடுமையான வேறுபாடு இருக்கு அது இல்லாம வெறும் இது மட்டும் இருக்கு அப்படின்னு அது ஒண்ணும் இல்லை. அப்ப இது இது எப்படி இருக்கும் இருப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அதே போல அதனுடைய எசன்ஸ் அப்படின்றது சாரம் வந்து அப்படி இருக்கு. இருப்பை பொறுத்த வந்து டேகார்ட்ஸ் வந்து அது ஒரு பரிபூர்ணமா புரிந்து கொள்கிறார். இது வந்து சொந்தமானது என்று கூறலாம். மிகவும் பரிபூர்ணமான கடவுளின் நிகழ்வுக்கு அவசியம் ஹாப்ஸ் சாராம்சம் மற்றும் பொருள் போன்ற அனைத்து மனோதத்துவ கருத்துக்களையும் பயனற்ற மற்றும் மிதமிஞ்சியதாக நிராகரிக்கிறார். அதாவது டேகார்ட்ஸ் வந்து ஒரு பரிபூரணமா புரிந்து கொள்றார். அதாவது நான் முழுமையாக புரிந்து கொண்டு அது சொந்தமானது என்றும் அவர் கூறார். கடவுளுடைய இருப்பு வந்து மிகவும் பரிபூரணமான கடவுளின் இயல்புக்கு அது அவசியம். அது வந்து ஹாப் சாராம்சம் மற்றும் பொருள் போன்ற அனைத்து மனோதத்துவ கருத்துக்களையும் பயனற்ற மற்றும் மிதமிஞ்சியதாகவே நிராகரிக்கிறார். அவருடைய கருத்தை வந்து இவர் அரிஸ்டாட்டில் மேலும் வரையறைகள் பெயர்கள் பொருள்கள் அல்ல என்று அவர் கருதும்போது அவருடன் முறித்துக் கொள்கிறார். அப்ப அரிஸ்டாட்டிலுக்கும் இவர் ஹைடகருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து உண்டாகுது. இவர் ஏற்றுக்கொள்றத வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாத மாதிரி அது சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு பொருளின் நிறம் எடை போன்றவற்றை அதற்கு ஒரு குறிப்பிட்ட உரிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாருல. அந்த பெயர் வந்து அதன் பெயர்ல சாரம் இல்லை அதனுடைய கருத்து கருத்து அது தொடர்புடையது என்று ஹியூம் வந்து ஒப்புக்கொள்கிறார். அவர்களுடைய கருத்தை வந்து இவர் ஒப்புக்கொள்றார் ஹியூம். அப்ப இது சரியான யோசனை மற்றும் இருப்பிற்கான உறுதி. அதாவது நமக்கு வெளியே உள்ள உண்மை தெரியுமா ஒரு பொருள் இருக்குன்னா அது ஒரு நம்பிக்கையும் அடிப்படையா வச்சு நம்ம இருக்கும். அது பொருளோட உலகத்தோட யதார்த்த உலகத்தோட இருப்பு வந்து நம்ம இருக்கிறது. அவ வந்து உலகு அப்படி இருந்தாலும் வந்து ஹைடகர் பர்மனன்ட் சொல்ற மாதிரி உலகம் மாறாது அப்படி இருக்கு இருக்கிற பொருள் மாறவே மாறாது அப்படிதான் இருக்கு அப்படின்றது. பொருட்கள் வந்து மாறக்கூடியதாக தான் இருக்கு. பொருள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. மாற்றங்கள் இல்லாமையே எதுவும் இல்லை. அந்த மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றம் இல்லாத பொருளா இருக்கக்கூடிய உலகம் வந்து எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அது உயிரினங்களும் சரி உயிரற்ற ஜட பொருளா இருக்கும் அதுவும் சரி எல்லாமே வந்து ஒரு மாற்றத்திற்கு உட்படக்கூடியதாக தான் இருக்கு
அப்படின்னு சொல்றாரு. மிக சரியான யோசனை. கடவுள் இருப்பு அப்படின்றது அது நம்பிக்கையின் பேர்ல தான் இருக்கு. அதாவது இருத்தல் மார்ட்டின் ஹைடகர் அவருடைய மாணவர் புத்தகம் மாணவர்ல ஒரு மார்ட்டின் ஹைடகர் ஹசர்ஸ்லின் மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர்களில் ஒருவர். இப்ப எங்க ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு ஒரு உருவாக்கம் உருவாகிறது, அது தோன்றுகிற ஒரு விஷயம். அது என்னங்கள், அதை நிலைநாட்டுவதற்கு ஒரு பகுத்தறிவுவாதமோ அல்லது எம்பிரிசிசம் இது இப்படி இருந்ததுனால இப்ப இந்த இடம் ஏன் ஈரமா இருக்கு, தெருவா ஈரமா இருக்குன்னா அப்ப மழை வந்ததுனால ஈரமா இருக்கு. இப்ப இங்க மழை வருது அப்படின்னா என்ன சொல்லுவோம், அங்க மழை வந்துச்சுன்னா ஈரமாகும். இது ஏற்கனவே புத்தியில இருக்கக்கூடிய விஷயம், அறிந்த விஷயம். அது எம்பிரிசிசமாவும் இருக்கலாம், ரேஷனலிசமாவும் இருக்கலாம். இப்படி இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு இன்மையிலிருந்து ஒரு நிகழ்வு, அது யதார்த்தமா நிகழக்கூடிய அந்த நிகழ்வை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தத்துவம் இந்த ஹுசலோட தத்துவம். இந்த தத்துவவாதி தான் இந்த மார்ட்டின் ஹைடகரோட ஸ்டூடெண்ட். அதாவது மார்ட்டின் ஹைடகர் அவருடைய ஸ்டூடெண்ட். இருப்பை பற்றி தாசின் இந்த வழியில் தன்னை தன்னை இணைத்துக் கொள்வது அதன் இருத்தலின் தன்மையை அளிக்கிறது. தாசின் இவ்வாறு சாராம்சப்படுத்துகிறார். அதாவது ஒரு பொருளுடைய இருப்பு அப்படின்னு அது தன்னை இணைத்துக் கொள்வது. மெயின் இருப்பு அதனுடைய செயல்கள் மூலமா, அதனுடைய அது உயிரோட்டமான அந்த செயல்கள் இல்லாம அப்படியே இருக்குன்னா அது இது இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனுடைய இயல்பு, அது செயல், அது வடிவம், அது உருவம், அது தன்மை, இதை வச்சுதான் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. அது அங்கு இருத்தலின் வெளிச்சம் இருப்பது அங்கு மட்டுமே முன்னாள் சகோதரின் அடிப்படை உறவை கொண்டுள்ளது. அதாவது பரவசமான குடியிருப்பு இருப்பது உண்மை. ஹைடகர் சாரம் என்ற வார்த்தையை தலைகீழ் காற்புள்ளியில் வைத்து அதை வாய்மொழியாக்குகிறார். அதன் டார்வின் எக்ஸ்டாசி என்று பொருள் பொதுவாக மற்றும் உலகளாவிய அர்த்தத்தில் சாரத்தை பொறுத்தவரை ஹைடகர் கருத்துப்படி அது அத்தியாவசியம் மற்றும் அத்தியாவசியமான சாரம் என்று அழைக்கிறார். ஹைடகர் பர்மனன்ட் சொன்ன மாதிரி அப்படியே வெறும் இருப்பு, அந்த இருப்பு அப்படியே இருக்கு, அது மாறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம இவர் சாரத்தை முக்கியத்துவப்படுத்தி சாரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் விளக்குகிறார். ஹைடகர் கட்டமைப்புகளை தற்காலிகமாக முறைகளாக காட்ட திட்டமிட்டிருக்கிறார். ஆனா இந்த பகுதி ஒருபோதும் தோன்றவில்லை. மேலும் தற்காலிகம்தான் பாதையா என்ற கேள்விக்கு ஹைடகர் பதிலளிக்கவில்லை. ஹைடகர் டேசின் கட்டமைப்புகளை தற்காலிக முறைகளாக காட்ட திட்டமிடுறானா ஏன்னா அந்த பகுதி ஒருபோதும் தோன்றவில்லை. அதாவது தோன்றவில்லை, அது இருக்கு. தற்காலிகம்தான் பாதையா என்ற கேள்விக்கு ஹைடகர் பதில் சொல்லல. இருப்பது என்பது பொருள், அதாவது ஒரு அடிப்படைக்கு பின்வாங்காமல் இருப்பது பற்றி சிந்திக்க முயற்சிக்கிறது. அதாவது ஒரு பொருள் ஒரு பொருள் இந்த பகுதி ஒருபோதும் தோன்றவில்லை. அதாவது இருக்கு, இந்த சாரம் இருக்கு, அதனுடைய பொருள் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இது புதுசா எதுவும் தோன்றவில்லை. அது இருப்பு அப்படின்றது புதுசா தோன்றது கிடையாது. அது ஏன் இருக்கு அப்படின்றதான் இது முன்வைக்கிறது. ஒரு பொருளின் நிறம், எடை போன்றவற்றை பொறுத்தே அதனுடைய சாரம் என்பது இருக்கிறது. பெயர் அல்லது அதன் பெயரளவு சாரம் எங்க கருத்துப்படி அதன் தொடர்புடையவே என்று குறிக்கிறது. அதாவது பெயரும் ஒரு பொருள், அதனுடைய பெயர்,
அதனுடைய சாரம் அது என்ன, எசன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, வெவ்வேறு சூழல்ல வெவ்வேறு அர்த்தத்தை வந்து அதை பயன்படுத்தலாம் அந்த சாரம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா அதுக்கான அது அது வந்து இறையியல்ல வந்து சொத்து அல்லது பண்பு அல்லது பண்புக்கூறுகளில் பெயராக அது பயன்படுத்தப்படுகிறது. பண்பு அல்லது பண்புக்கூறு சாரம் என்பது அதனுடைய பண்பு, பண்புக்கூறுகளின் பெயர் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வந்து கூறுது. நிறுவனங்கள் அது எதிர்மறையாக வெளிப்படுத்தினா அது வந்து ஒரு அடையாளத்தை இலக்க நேரிடும். சாராம்சம் விபத்துடன் உடன்படுகிறது. இது ஒரு சொத்து அல்லது பண்புக்கூறு தற்செயலாக அல்லது உள்ளது என்பது அதன் அடையாளம் சார்ந்ததில்லை. இந்த சாரம் வந்து எப்படி வருதுன்னா, இது வந்து லத்தீன் மொழியில இருந்து தான் இந்த சாரம்ன்றது வருது. அந்த சாரம் வந்து எசென்சியா அப்படின்ற எசென்ஸ் என்ற ஆங்கில சொல் வந்து லத்தீன் எசென்சியாவில் இருந்தும் பிரெஞ்சு எசென்ஸ் வழியாக வந்தது. அசல் லத்தீன் வார்த்தையான பண்டைய ரோமானிய தத்துவ ஞானிகளால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது. இது வந்து கிரேக்க வார்த்தையான ஓசியாவுக்கு போதுமான லத்தீன் மொழிபெயர்ப்பை வழங்குவதாக உருவாக்கப்பட்டது. இந்த கருத்து வந்து அரிஸ்டாட்டில் பிளேட்டோவிலும் காணப்பட்டாலும் ஒரு துல்லியமான தொழில்நுட்ப வார்த்தையாக தான் அது வந்து இருக்கு. வந்து கிரேக்க வெளிப்பாட்டை வந்து என்பதற்கு பயன்படுத்த, அதாவது இது என்னவாக இருந்தது, இது குவாலிட்டி என்ற ஸ்காலஸ்டிக் சொல்லுடன் ஒத்து போகிறது அல்லது சில சமயங்களில் வந்து டிஎஸ்டி என்பதன் சுருக்கமான சொற்றொடரை அது என்ன என்று பொருள்படுகிறது. இந்த சொற்றொடர் வந்து லத்தீன் மொழிபெயர்ப்பாளர்கள் இத்தகைய சிரமங்களை அளித்தது. அவர்கள் வந்து முழு வெளிப்பாட்டை குறிக்கிறது எசென்சியா என்ற வார்த்தையை உருவாக்கினர். அரிஸ்டாட்டில் மற்றும் அவரை பின்பற்றுகிறவருக்கு சாராம்சம் என்ற கருத்து வரையுடன் ஹாரிமோஸ் நெருக்கமான இணைக்கப்பட்டது. அதாவது இந்த எசென்ஸ் அப்படின்றது வந்து சாராம்சம் என்ற வார்த்தையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸ்டாயிக் தத்துவஞானி செனகா சிசரோ என்ற வார்த்தையின் உருவாக்கத்தை காரணம் காட்டினர். அதே சமயம் குயின்டிலியன் என்ற சொல்லாட்சி கலைஞன் இந்த வார்த்தை ஸ்டாயிக் தத்துவஞானி ஜெசியஸ் பிளாட்டஸால் உருவாக்கப்பட்டதாக கூறுறாரு. இப்ப தாமஸ் அக்வினாஸ் போதியஸ் எழுதிய தனது வர்ணனையில வந்து இந்த வேளையில் சாராம்சம் மற்றும் இருப்பு, அதாவது மற்றும் எஸ்ஸே ஆகியவற்றின் இடையேயான வேறுபாடு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கூறினார். உட்பொருளில் பங்கேற்பது எல்லையற்றது மற்றும் முடிவில்லா பரிபூர்ணமானது என்றாலும் சாராம்சம் மற்றும் விஷயம் அல்ல. நிறுவனங்களின் இருப்பின் முழுமையை வரையறுத்து அவற்றை வரையறுக்கிறது. பிளேட்டோ வந்து அது உரையாடல வந்து என்ன சொல்றாங்க, உறுதியான உயிரினங்கள் அதாவது வடிவங்கள் உருக்கமான உலகளாவிய தர்க்க ரீதியாக அல்லது புலனுணர்வு பொருட்களில் இருந்து பிரிக்கப்பட்ட உறவுகளின் மூலம் அவற்றின் சாரத்தை பெறுகின்றன என்று கூறுகிறார். இந்த வடிவங்கள்லாம் வந்து பெரும்பாலும் மாதிரிகள் அல்லது முன்னுதாரணங்களாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றின் விசேஷமான விஷயங்கள், நகல்கள், உணர்திறன், உடல்கள், நிலையான பாய்ச்சல் மட்டுமே அபூர்வமானவை. எனவே பிளேட்டோவின் கணக்கீட்டின்படி நித்தியமான, மாறாத மற்றும் முழுமையான வடிவங்களை காட்டிலும் குறைவான உண்மையானவை. பிளேட்டோ வழங்கிய வடிவங்களின் பொதுவான எடுத்துக்காட்டுகள் பெரியது, சிறியது, சமத்துவம், ஒற்றுமை, நன்மை, அழகு மற்றும் நீதி. இந்த வில்லியம் போன்ற பெயரளவினர் கூற்றுப்படி உலகளாவிய உறுதியான நிறுவனங்கள் அல்ல, வெறும் குரல் ஒலிகள், தனிநபர் மட்டுமே உள்ளன. யூனிவர்சல்கள் என்பது பல நபர்களை அழைக்கக்கூடிய சொற்கள். உதாரணமாக ஹோமோ என்ற வார்த்தை ஒரு உலகளாவியமானது ஒளியின் உமிழ்வாக குறைக்கப்படுகிறது. ஜான் லாக் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான சாரங்கள் மற்றும் பெயரளவு சாரங்கள் ஆகியவற்றுக்கு இடையே வேறுபாடு காட்டினார். உண்மையான சாராம்சம் என்பது ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயமாக மாற்றும் விஷயம் ஆகும். அதே சமயம் பெயரளவு சாராம்சம் வந்து ஒரு விஷயத்தை ஒரு பொருளாக ஆக்குவது பற்றி கருத்து. அது உண்மையான சாராம்சம் அப்படின்றது ஒரு விஷயத்தை ஒரு விஷயமாகவே மாற்றக்கூடிய விஷயம்.
ஆனா இது பெயரளவு சாராம்சம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொருளா மட்டும்தான் ஆக்குது. ஒரு பொருளா மாற்றக்கூடிய கருத்தான் அது பெயரளவு சாராம்சம் அப்படின்றது. எட்மண்ட் ஹசல் வந்து என்ன சொல்றேன்னா, சாரம் வந்து சிறந்தது இருக்கணும். லட்சியம் என்பது சாரம் என்பது நனவின் வேண்டுமென்றே பொருள் சார உணர்வு என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அவர் வந்து எட்மண்ட் ஹசல் வந்து என்ன சொல்றாருன்னா, லட்சியம் என்பது சாரம் என்பது நனவின் வேண்டுமென்ற பொருள் சாரம் உணர்வு என்று பொருள் கொள்ளப்படுகிறது. பொருள் இது வந்து சாரத்துக்கு வந்து பொருள் என்ற ஒரு பொருளை தான் கொடுக்கிறாரு. இருத்தலியல் வந்து மனிதர்களுக்கு இருப்பு சாரத்திற்கு முந்தியது என்று ஜீன் பால் சார்த்தரின் கூற்று மூலம் இருத்தலின் பெரும்பாலான கருத்து பெரும்பாலும் சுருக்கி சொல்றாங்க. இது வந்து அவருக்கு முன் வந்த தத்துவ அமைப்பை நிராகரிப்பதாக அவர் புரிந்து கொண்டார். இஸ்னஸ் உண்மையை உருவாக்குவதற்கு பதிலாக இருப்பு மற்றும் யதார்த்தம் முதலில் வருகின்றது. மேலும் சாராம்சம் பின்னர் பெறப்படுகிறது என்று அவர் வாதிட்டார். இந்த வகையில அவர் வந்து சோரன் கீர்கெகார்டுடன் முறித்துக் கொள்கிறார். ஒருத்தருடைய கருத்தை வந்து இன்னொருத்தர் வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்படி கருத்து முறிவுகள் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து பிலாசபர்ஸ் உடைய கருத்துக்கள் வந்து அதை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தை ஏற்றுக்காதவங்க அவங்க புதுசா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப அவர் ஒரு முன்னோடி இருத்தலியல்வாதி என்று அடிக்கடி விவரிக்கப்பட்டாலும் சாரத்தை இயற்கை என்று அடையாளம் காட்டுறார். அது சோரன் கீர்கெகார்டு வந்து சாரத்துக்கு இன்னொரு வார்த்தையை வந்து ஒரு கண்டுபிடிக்க அவர் இயற்கைன்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வான் அல்லது ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பது தீர்மானிக்கும் மனித இயல்பு எதுவும் இல்லை. ஏன்னா முதல் வந்து அவன் அல்லது அவள் இருக்கிறார், பின்னர் சொத்து வருகிறது. அப்படின்னா ஒருத்தனுடைய இயல்பு வந்து சொல்லவே முடியாது. இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு எதுவும் சொல்ல மனித இயல்பை தீர்மானிக்கிறதுக்கான எந்த வழியும் இல்லை. இருக்கிறார் என்றது வந்து பின்னர் வந்து சொத்து வருகிறது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. இயற்கைன்றதான் அவர் அடையாளம் காட்டுறாரு. இது இருக்கு, இயற்கையாவே இருக்கு. அது படைப்பும் இல்லை, அது ஒரு உருவாக்கப்படவும் இல்லை, அதுவாகவே தோன்றி இருக்கக்கூடியது. அப்ப இயற்கை இறைவன் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லும்போது அதை வந்து இறைவனை வந்து யாரும் உருவாக்கவும் இல்லை, அவர் வந்து அதை ஏற்படுத்தவும் இல்லை, அது இயற்கையாகவே அவர் இருக்காரு. அப்ப உலகம் வந்து உருவாக்கப்படுகிறது. அது சில தத்துவவாதிகள் வந்து உலகம் வந்து இந்த காம்போசிஷன்ல உருவாக்கப்படுது, அது இந்த மூலப்பொருட்கள் மூலமாக உருவாக்கப்படுகிறது என்று கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் சில சமயங்கள் ரீதியாக சமய வழிப்படி பார்க்கும் பொழுது கடவுள் இருப்பு வந்து கடவுள் அவராகவே இருக்கிறார். டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு. அதனால இயற்கை இந்த புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவராக இறைவன் வந்து சித்தரிக்கப்படுகிறார். அப்ப இந்த இறைவனும் இந்த உலக இருப்பு கண்களால் காணக்கூடிய உலக இருப்பு இருக்கிறது. ஆனா இறைவனுடைய இருப்பு வந்து அது உணர்வு பூர்வமாகவும் ஆன்மா அப்படின்ற அதை பார்க்க முடியாத அந்த காரியங்களை வைத்து சொல்லப்படுகிறது. நன்றி.